பொருட்களிலும் யாரோ ஒருவருடைய பலருடைய உழைப்பின் பலனை நாம் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். நம்முடைய உழைப்பின் பலனை யாராவது ஒருவர் பெற்றுக் கொண்டுதான் இருப்பார்கள். மனித சமூகம் இது ஒரு சங்கிலி தொடர். அதை ஒரு கொக்கியாக நாம் மாற்றி இருக்கின்றோம். இந்த சங்கிலி தொடர் அப்படி நீண்டு கொண்டே இருக்கும். இந்த புனைப்பை, இந்த சங்கிலி தொடரை அறுபட்டு விடுமையானால், இல்லை எனக்கு யாரும் தேவை இல்லை என்று ஒரு மனிதன் முடிவெடுப்பானையானால் அவனால் இந்த சமூகத்தில் வாழ முடியாது. உயர முடியாது என்பது வேறு பட்சம், வாழவே முடியாது என்பதுதான் நிதர்சனம். எனவே மனித சமூகம் அது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு ரயில் பெட்டியை போல ஒன்றோடு ஒன்று அது கோர்த்து கொண்டு சென்று கொண்டேதான் இருக்கும். அப்படி செல்வதில் தான் அது நிச்சயமாக அதில் முன்னேற்றமும் இருக்கும். அப்படி இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்குண்டான வழிகளில் கடப்பாடுகள், கடமைகள் யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை, யார் அதிகமாக இதில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை 4 சாரார்களை குறித்து சொல்லப்படுகிறது. எல்லோருக்கும் பங்குண்டு. இங்கு சமூகத்தை முன்னேற்றுவதற்கு இந்த 4 சாரார்கள் மட்டுமல்ல, எல்லோருமே பங்குண்டு. மிக குறிப்பாக இந்த 4 நபர்களை நாம் எடுத்திருக்கின்றோம். இந்த 4 நபர்களும் 4 சாரார்களும் சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகளை சரியாக செய்தார்களேயானால் எந்த வகையெல்லாம் இந்த சமூகம் முன்னேறி இருக்கும், எப்படியெல்லாம் முன்னேறி இருந்தது, இந்த 4 சாரார்களும் தனது பணிகளை ஓய்வடைய செய்யும் பொழுது இந்த சமூகம் சந்தித்த கொடுத்த விலை என்ன, பாதிப்பு என்ன, இனி இந்த சமூகம் இந்த 4 சாரார்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பல கருத்துக்களை சொல்வதற்காக வேண்டிய ஆளும் பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள். எனவே நாம் திரும்பவும் ஞாபகப்படுத்துகின்றோம், இந்த 4 சாரார்கள் மட்டும்தான் சமூகத்தோடைய அங்கத்தினர் என்று வைத்துக் கொள்ளாதீர்கள், நினைத்துக் கொள்ளாதீர்கள். மிக முக்கியமாக இந்த 4 சாரார்களை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம். இவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன, இவர்களுடைய கடமை என்ன என்பதை குறித்து முதலாவதாக சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் பாடுபட வேண்டிய, பங்காற்ற வேண்டிய கடமைப்பட்டவர்கள் இளைஞர்களே என்ற தலைப்பில் அருப்புக்கோட்டை வாழவந்தபுரம் ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி ஹாஃபில் எம் முஜீபுர் ரஹ்மான் பைசி அவர்கள் உங்களிடம் உரை நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة. صدق الله العلي العظيم. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் மற்றும் மதிப்பிற்குரிய ஜமாத்தார்களே, மேலும் தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை கூறி நான் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஒரு அழகான கருத்தரங்கம். சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் பங்காற்ற வேண்டியவர்கள் இளைஞர்கள் தான் என்ற தலைப்பிலே நான் பேச வந்திருக்கின்றேன். நடுவர் அவர்கள் சொன்னது போல இளைஞர்கள் மட்டுமல்ல, இளைஞர்களான இவர்களுக்கும் அதில் பங்கு. அடுத்து என்னுடைய தோழர்களும் பேச வந்திருக்கின்றார்கள். பெண்களே, பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் பங்கு. அடுத்து செல்வந்தர்களே, செல்வந்தர்களுக்கு மட்டுமல்ல ஏழைகளுக்கும் பங்கு. அடுத்து கல்வியாளர்களே, கற்காத அந்த மக்களுக்கும் பங்கு. எல்லாரும் சேர்ந்தாதான் முதல்ல சமூகமே. அன்பானவர்களே, அதுல மிக முக்கியமான கடமை யாருக்கு? ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல முக்கியமாக சொன்ன நாமிய பருவத்தை சொல்லி தந்திருக்கிறார். அதையும் கொஞ்சம் உயர்த்தி சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய கடமைகள் உண்டாக்கி முதல்ல அல்லாஹ் தஆலா குழந்தைகளான பலவீனமானவர்களாக அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறார்.
அடுத்து இளமை பருவத்தை சொல்லும் என்ற போது பலம் வாய்ந்தவர்களாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார். இதனை நாம் விளங்கி விடலாம். சமூகத்திற்கு பங்காற்ற வேண்டிய கடமை இளைஞர்களுக்கு தான் என்பதை நாம் இதுவரை விளங்கிவிடலாம். அடுத்து வரக்கூடிய முதியவர்களை அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அந்த இளமை பருவத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த பருவமும் பலவீனமான நிலைமை. அப்போ இதனால நாம் விளங்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இளைஞர்கள் தான் சமூகத்திற்கு மிக பெரிதும் பங்காற்ற வேண்டியவர்கள். மாணவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா உஸ்வத்துல் ஹஸனா என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். அப்படி சொல்ல என்ற பொழுது அவர்களுடைய வரலாற்றிலே அவர்களுடைய வாழ்வு பருவத்தை நாங்கள் எதிர்பார்க்க அப்படின்ற ஒரு சங்கத்தை இளைஞர்களில் இருக்கக்கூடிய ஒரு சங்கத்தை உருவாக்கினார்கள். எதற்காக? சமூகத்திலே எந்தவித பாதுகாப்பு ஏற்படுத்துகிறார்கள் என்று அவர்கள் மையம் பண்ணாமல் அவர்கள் பாதுகாப்பு செய்வதற்காக அவர்களுக்கு அப்போது என்ன தேவை என்பதை அவர்களுக்கு சரியான அந்த நேரத்திலே செம்மையான நிறைவேற்றுவதற்காக. அதுபோல யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால், அநியாயம் செய்யப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களுக்கு உதவுவதற்காக நபியவர்கள் ஒரு சங்கத்தையே இளைஞரை என்ற அந்த சங்கத்தையே உருவாக்கினார்கள். மாணவர்களே, இதே மாதிரி அப்படியே நிறைய இளைஞர்களுடைய விஷயத்துல நிறைய உதாரணங்கள் சொல்லி கொண்டால் போகலாம். ஆனா நபியவர்கள் ஒரு பெரிதும் பாடுபட்டார்கள். எதற்காக? அன்றைய காலத்துல அதிமத்தனத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனா இன்னைக்கு இப்ப உள்ள இளைஞர்களுடைய நிலைமைக்கும் நாம் பெற வேண்டும். எப்படியெல்லாம் அடிமைகளாக அடிக்டர்களாக இருக்கிறார்கள். மனுஷையாக அடித்துக் கொண்டே போகலாம். செல்லுக்கு அடிக்டாக இருக்கிறார்கள், போதைக்கு அடிக்டாக இருக்கிறார்கள், பெண்களுக்கு அடிக்டாக இருக்கின்றார்கள். இப்படி ஆன்லைன்களுடைய அடிமையாக இருக்கின்றார்கள். மாணவர்களே, நபியவர்கள் அடிமைத்தனத்தை ஒழிக்க பாடுபட்டார்கள். ஆனா எல்லாருக்கும் அடிமைகளாக இந்த வாலிபர்கள், எல்லா வாலிபர்களும் அல்ல, நல்ல வாலிபர்களும் இருக்கின்றார்கள். அதையும் நாம் வழங்கணும். சுருக்கமாக சொல்லணும்னா, இதா அகத்தவள் காலத்தை எப்படியெல்லாம் வீணாக்குவோம் அதுக்கு உண்டான எல்லா வழிகளும் இருக்குது. ஒரு நாள் எழுதி ரேஷன் கடையில் 1 மணி நேரம் நிற்கணும் அப்படின்னா அப்போது நான் எடுத்து போகாது. இன்னைக்கு பரவாயில்ல, 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் செல்லில் இருப்பேன், ஆன்லைன்ல இருப்பேன். அதனால எனக்கு அந்த வழி தெரியல, வேதனை தெரியல. மாணவர்கள் இப்படி எல்லாவற்றிற்கும் அடிக்கிறாக அடிமைகளாக மாறிப்போனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய எச்சரிக்கை பற்றியும் நீங்கள் பயந்து கொள்ள என்பதாக நிறைய எச்சரிக்கை செய்துள்ளார்கள். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில நான் தந்துவினால் பண்ணலாம், ஒரு அடியானுடைய 2 காலம் நகராது 4 கேள்வியை பதில் சொல்கின்றவரை அந்த 4 கேள்வியை சுட்டி சுட்டி இளைஞர்கள் சுட்டித்தான் வரும். இளைஞர்களோட கணவரை சுட்டித்தான் வரும். வாழ்நாளைக்கு உன் வாழ்நாள் எப்படி கிடைச்ச வாழை சபாதிக்கு அந்த வாழ்நாளிலே இளமைப்படம் இருந்தாலும் நம்பியவர்கள் கல்வியா வாலிபத்தை எப்படி கொடுக்க சமூகத்துக்கு சரியான கல்வி உங்களுடைய வாலிபத்தில் இருந்து கொடுக்காதே இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வி உண்டு. அதை சொல்லாம நகர முடியாது. மாறிவி நீ எப்படி சம்பாதிச்ச அதையும் சொல்லாம நகர முடியாது. எப்படி செலவழிச்ச, எப்படி சம்பாதிச்ச, அதுக்கு அது நீதி. இதை வச்சுதான் அந்த தலைப்பை கொடுப்பாங்க நினைக்கிறேன். கல்வியாளர்கள் கல்வியை கற்ற சரி, அந்த கல்வியை கற்றதன்படி அமல் செய்யாயா, இதுக்கு ஃபுல்லா பதில் சொல்லாம நம்மால் நடக்க முடியாது. மாணவர்களே, இது எல்லாம் எப்படி செய்ய முடியும்? அதாவது சபாதிக்கு வாலிபத்தில் இழந்தோடு நல்லா கேட்கிறான். வாலிபத்தில் சம்பாதிக்க முடியும், வாலிபத்தில் படிக்க முடியும். 40 வயதுக்கு மேல குரான வழங்க வயசாயிருச்சு வெளியே மக்கள் ஏன் உண்டானவர்கள் எல்லாமே இளமை பருவத்திற்கு உண்டான கேள்வி. அதை சொல்லாமல் நகர முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதே போல தன்மை எப்படி சீராக்க வேண்டும், குடும்பத்தை எப்படி சமூகத்துல ஒரு கண்ணியமான குடும்பமாக வாழ வைக்க வேண்டும், சமூகத்துக்கு என்ன பங்காற்ற வேண்டும், எல்லாருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். ஒரு சகோதரர் தோழர் சஹாபி வந்து கேட்பாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் சொல்லலா விபச்சாரம் செய்ய அனுமதி வேணும் அப்படின்னு. அதுக்கு நிறைய விளக்கங்களை நபிகள் உபதேசங்களை சொல்லுவாங்க. எல்லா சொன்ன பிறகும் சொல்லுவார்கள் வாலிபத்தினுடைய பிடிப்பு யாரும் சொல்லலாம், யாரும் முடியல. அப்போ அதனால துவாவை கற்றுத் தருவார்கள். இந்த துவாவை அதிகமாக ஓடுங்க.
அல்லாஹ் ஒருத்தரை நம்பி யார என் பாவத்தை நினைந்து தண்ணீரை கல்வி என் உள்ள சுத்தப்படுத்து ஹஸ்ஸின் பருதி என்னுடைய அகத்தை கெட்ட விஷயங்கள் கெட்ட செயல்களை விட்டு பாதுகாக்குது. இந்த துவாவை அதிகமாக நீங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு கற்றுத் தருவார்கள். அடுத்த சமூகத்துல தன்னுடைய குடும்பத்தை எப்படி நாம் கண்ணியமாக வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளமை பருவம் 20வது வயது முதல் சம்பாத்தியம் ஷாம்பேத்துக்கு போயிட்டு வராங்க. உழைத்து வந்த முதல் சம்பாத்தியத்தை நாம என்ன செய்வோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய அபூ தாலிப் தன்னுடைய சிறிய தந்தை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அதில் இருக்கக்கூடிய அறிவுரைகள் அவர்களை எடுத்து வளர்க்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக் கொண்டார்கள். காரணம், என்னுடைய சிறிய தந்தையினுடைய குடும்பம் கஷ்டங்கள் இருக்கிறது. அவர்களுடைய குடும்பத்தை சமூகத்துல ஒரு கண்ணியமான குடும்பமாக வாழ வைக்க வேண்டும். இதே மாதிரி சகாபாக்களை வளர்த்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 7 சகோதரி. நபி அவர்கள் கூட கேட்பாங்க, நீங்க ஒரு அழகான கல்வி கொள்கை முடிச்சிருக்கலாம்ல, ஆனா அவங்க முடித்தது விதவை. காரணம் என்ன? நபி அவர்கள் கேட்கின்ற பொழுது, என் குடும்பத்துக்காக யாரும் சொல்லலாம், எனக்கு 7 சகோதரி, அந்த 7 சகோதரியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல பக்குவமான முயற்சி தேவை. அதனாலதான் நான் விதவை பெண்ணையே நான் கல்யாணம் போட்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை கண்ணியமாக இந்த சமூகத்தில் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் இப்படியெல்லாம் வாலிபர்களை இப்படியெல்லாம் வாழ வேண்டும், கண்ணியமாக வாழ வைப்பதற்கு உண்டான வேலைகள் பொறுப்புகள் இளைஞர்களுக்கு தான் உண்டு என்பதை நபி அவர்கள் அழகாக வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். மாணவர்களே, கடைசியாக நான் சொல்லி முடிக்கின்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களும் சொல்லுவார்கள், மதீனாவிலே நபி அவர்கள் வந்த பிறகு சொல்லுவார்கள், நஸ்ரனியா ஷபாப், இந்த அளவுக்கு நான் உயர்வதற்கு காரணம், இஸ்லாம் எல்லா பக்கத்திற்கும் பரவுவதற்கு காரணம் எனக்கு வாலிபர்கள் உதவி செய்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமையாக பேசாத தலைவர்களே கிடையாது. 22 லட்சம் சதுர மைல் பரப்பளவு கொண்ட அந்த ஆட்சிக்கு சொந்தக்காரர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா அவர்களுக்கு பின்னால் இந்த அளவுக்கு வெற்றி பெற்று இந்த உயரத்திற்கு போவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பின்னால் இருந்த சஹாபாக்கள் வாலிபர்கள். ஒரு பேச்சு உரையாடலில் கூட ஊழல் இல்லாமல் அவங்க கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? எல்லா சஹாபாக்களை பார்த்து, இந்த வீடு நிறைய என்ன இருந்தா என்ன இருக்கிறது நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் தன்னுடைய அவர்கள் கலிப்பாக இருக்கின்ற போது கேட்பார்கள், எப்படியெல்லாம் பொருட்களை கொடுத்திருந்தார்கள் பாருங்க. அப்ப ஒவ்வொரு சஹாபியும் சொல்லுவார்கள், நான் ஆசைப்படுறேன் இந்த வீடு நிறைய என்ன இருக்கணும், பொருள் இருக்கணும், இந்த வீடு நிறைய அப்படியே தங்கம் இருக்கணும், இந்த வீடு நிறைய வெள்ளி இருக்கணும், வைரம் இருக்கணும், வைடூரி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க அடைஞ்சிட்டே போறாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? 2வது கடைசியா அப்படிதான் இருக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில நான் எல்லாத்தையும் நான் செலவழிச்சிடணும், அதுதான் எனக்கு ஆசை அப்படி எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க. நல்ல விஷயம் தானே. ஆனா உமர்களெல்லாம் அங்கு அவர்களுடைய அந்த ரவுண்டு வருகின்ற பொழுது உமர்களெல்லாம் அங்கு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வீடு நிறைய ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல அப்படி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற வாலிபர்கள் வேண்டும். அப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நாம் முன்னேற்றி செய்வது அல்லாஹ்வுக்கு வழிபட்ட நிலையே என்பதாக உமர்கள் எல்லாம் அனுபவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்பானவர்களே, இந்த அடிப்படையில வாலிபர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்ந்திருந்தால் இருந்த பொழுது அவர்கள் பணியாற்றிய அந்த இன்னைக்கு நம்ம குரான சர்வசாதாரணமாக வைத்து நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அத்தனையும் ஒன்று சேர்த்தது ஸைனப் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்றார். அப்போ அந்த இளமை பருவம் முழுவதையும் அதற்காக செலவழித்தார்கள். கியாமத் நாள் வரைக்கும் அவர்களுக்கு போகுண்டு. இன்று சமீபத்துல சந்திராயன் நிலவை போய் கொண்டது, வல்லரசு எல்லாம் திரும்பி பார்த்தது, அதற்கு பின்னால் நிறைய இளைஞர்கள். அன்பானவர்களே, இதுபோன்று சமூகத்திற்கு பெரிதும் பங்காற்ற வேண்டியவர்கள் கண்டிப்பாக இளைஞர்கள் தான் என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். சமூகத்திற்கு பங்காற்ற வேண்டியவர்கள் இளைஞர்களே என்ற கருத்துரையில் அவர்கள்
பல செய்திகளை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது கேட்கறதுக்கு தான் இங்க இளைஞர்கள் இல்லை. செய்யப்பட்டேன் என்பதாக சொல்லியதை போன்று வருங்காலத்தில் இந்த தீனுக்கு உதவியாளர்களாக நமது இளைஞர்கள் எல்லாம் ஆக்கியவர்கள் புரிவானாக. ஆமீன். அடுத்தபடியாக சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் பங்காற்ற வேண்டிய பொறுப்புதாரிகள், சமூகத்தினுடைய கண்களான பெண்மணிகளே என்ற தலைப்பில் முகமது சித்திக் ஃபைசி அவர்கள் உரையாற்றுவார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்குமாறு கேட்கிறேன். மைக்கு தட்டினா கொஞ்சம் நிப்பாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وليس الذكر كالأنثى وإني سميتها مريم وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا تفتحن القسطنطينية أولا فلنعم الأمير أميرها فلنعم الجيش ذلك الجيش. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஒரு அருமையான நிகழ்ச்சியிலே, ஒரு அருமையான சூழலிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். காலத்தின் கட்டாயம். இந்த தலைப்பு, இந்த கருத்தரங்கம், இது நமக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கான ஒரு தலைப்பு. இந்த மாநாட்டினுடைய ஆரம்பத்திலே பெண்கள் இந்த மேடைக்கு முன்னால் முதலில் அவர்கள்தான் வந்து அமர்ந்தார்கள். இதிலிருந்தே தெரிகிறது சமூகத்தை நாங்கள் முன்னேற்றத்திற்கான பாதைக்காக எடுத்து செல்ல தயாராக இருக்கிறோம் என்று. அதற்கு ஆண்களை நான் குறை சொல்லவில்லை, இன்ஷா அல்லாஹ் வந்து விடுவார்கள். அருமையானவர்களே, ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார் என்று சொல்வார்கள். ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பின்னால் ஒரு பெண்ணும் காரணமாக இருப்பார். அதே போன்று இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பெண் என்பவள் ஒரு முக்கிய காரணமாக பங்கு வகிப்பாள் என்பது நாம் வரலாறுகளை ஆய்வு செய்கின்ற பொழுது
வரலாறுகளை படிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும். அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிரா குகையில் இருந்து பயத்தோடு வருவார்கள், பயந்து வருவார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் வருவார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்தி விடுங்கள், நான் யாரையோ பார்த்தேன், ஒரு வித்தியாசமான உருவத்தை பார்த்தேன், எனக்கு பயமாக இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து வீட்டிற்கு வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்ணிடத்திலே சொல்லும் பொழுது, அந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் கிடையாது. அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு, அவர்களை தெம்பூட்டுவதற்கு எந்த ஒரு ஆணும் கிடையாது. அந்த நேரத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மடியிலே வைத்து அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை ஊக்குவித்து, யா ரசூலல்லாஹ், ஏன் பயப்படுகிறீர்கள், நீங்கள் உறவை பேணக்கூடியவர்கள், நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று ஒரு பெண் அந்த இடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெம்பூட்டினார்கள். பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த மனிதர் வந்து விடுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், அவர் வந்து விட்டார், இதோ வந்து விட்டார், வீட்டிற்கு முன்னால் வந்து விட்டார். யா ரசூலல்லாஹ், பயப்பட வேண்டாம், வலதுபுறத்தில் பாருங்கள், ஹல் தராஹு, தெரிகிறாரா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆம் தெரிகிறார். ஹல் தராஹு, இடதுபுறத்தில் பாருங்கள், தெரிகிறாரா? ஆம் தெரிகிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய மடியிலே அமருங்கள். ஹல் தராஹு, இப்பொழுது தெரிகிறாரா? ஆம் தெரிகிறார் என்று சொன்ன பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் புரிந்து கொண்டு தன்னுடைய தலையிலே இருக்கக்கூடிய அந்த முக்காடை எடுத்துவிட்டு, யா ரசூலல்லாஹ், ஹல் தராஹு, இப்பொழுது தெரிகிறாரா என்று கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை என்று சொன்ன பொழுது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பிடித்து முதலில் ஈமானை ஏற்றுக்கொண்டவர் ஒரு பெண். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை நபி என்றே அறியாத அந்த நேரத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகத்தை நபி என்று இந்த உலகத்திற்கு பறைசாற்றியவர்கள் ஒரு பெண்மணி. பெண்களுடைய பங்களிப்பு என்பது நாம் வரலாறு முழுக்க பார்க்கலாம். வரலாறு முழுக்க வரலாறுகளை ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது இந்த சமூகத்திற்கு அறிவு ஆளுமைகளை தந்திருக்கிறார்கள், அரசியல் ஆளுமைகளை தந்திருக்கிறார்கள், கல்வி ஆளுமைகளை தந்திருக்கிறார்கள். இப்படி சமுதாயத்திற்கு, காலத்திற்கு ஏற்றவாறு, இந்த சமூகத்திற்கு ஏற்றவாறு இந்த சமூகத்தை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த சமூகத்திற்கு ஏராளமான ஆளுமைகளை தந்தவர்கள் இந்த பெண்கள். ஒரு பெண் தன்னுடைய மகனை, சிறியவனை அழைத்துக் கொண்டு வருகிறார். சுபுஹ் தொழுகை நேரத்திலே வரும் பொழுது அந்த மகனிடத்திலே ஒரு ஹதீஸினுடைய அந்த அறிவிப்பை சொல்லிக் கொண்டே வருகிறார். மகனே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக்குடைய போரிலே குழி தோண்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், என்னுடைய இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே ரோமும் பாரசீகமும் இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே வரும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அங்கே ஒரு சஹாபி கேட்டார்கள், ஐயுல் மதீனத்தைனி துஃப்தஹு அவ்வலன், யா ரசூலல்லாஹ், எந்த மதீனா, எந்த நகரம் முதலில் வெற்றி கொள்ளப்படும் என்று கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதீனத்து ஹிர்கல் அவ்வலன், முதலாவதாக ரோம் பேரரசு தான் என்னுடைய இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே வரும் என்று சொன்னது மட்டுமில்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ரோம் தேசத்தை வெற்றி கொள்ளக்கூடியவருடைய பேரும் சொன்னார்கள், முஹம்மது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு இன்னொன்றையும் சொன்னார்கள், லதுஃப்தஹன்ன ஐயுல் மதீனத்தைனி அவ்வலன், அந்த மதீனாவை, அந்த நகரத்தை வெற்றி கொள்ளக்கூடியவர்கள். அந்த படை எப்படிப்பட்ட படை தெரியுமா?
அந்த அமீர் எப்படிப்பட்ட அமீர் தெரியுமா? நிஅமல் அமீரு அமீருஹா வ நிஅமல் ஜைஷு ஜைஷுஹா. அந்த படை மிகப்பெரிய ஆளுமை மிக்க படை. அது போன்ற எந்த ஒரு படையும் சிறந்த படை அல்ல. அந்த படையினுடைய அமீரும் எந்த படையுடைய அமீரைக்கும் அவர் நிகரானவர் அல்ல, அவர் உயர்தரமானவர் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸினுடைய அந்த ஆழத்தை தன்னுடைய சிறு வயது மகனான அந்த மகனிடத்திலே பல நூறு வருடங்கள் கழிந்த பிறகு அந்த ஹதீஸை சொல்லிக் கொண்டே தன்னுடைய மகனை சுபுஹ் தொழுகைக்காக அழைத்து சொல்லிவிட்டு இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சொல்வார்கள், மகனே, இந்த மதீனாவை, இந்த ரோம் பேரரசை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உனக்கு நான் முஹம்மது என்றே பெயர் வைத்திருக்கிறேன். உனக்கு நான் முஹம்மது என்று பெயர் வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? அன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த படைதான் சிறந்த படை, அந்த அமீர் தான் சிறந்த அமீர். அதனால் அந்த ஹதீஸினுடைய அடிப்படையை உனக்கு நான் ஊட்டி வளர்க்கிறேன். இந்த ரோம் தேசத்தை நீதான் வெற்றி பெற வேண்டும் என்று சிறு வயதிலேயே அந்த மகனுக்கு சொல்லி வளர்த்தார்கள். காலம் உருண்டோடியது. அந்த படைதான் முஹம்மதுல் ஃபாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த படை மூலமாக, அந்த தளபதியின் மூலமாக அந்த ரோம் தேசம் வெற்றி கொள்ளப்பட்டது. இது ஒரு தாயினுடைய வேட்கையிலே வந்த வெற்றி. இன்னும் எத்தனையோ உதாரணங்களை நாம் சொல்லலாம். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஆளுமை மிக்கவர்கள் எல்லாம் பெண்களால் உருவாக்கப்பட்டவர்கள், பெண்களுடைய வளர்ப்பிலே உருவாக்கப்பட்டவர்கள். பெண்களுடைய அந்த பால் ஊட்டும் பொழுதே அவர்களுக்கு இது போன்ற நல்ல விஷயங்களை, சமூகத்தினுடைய முன்னேற்றங்களை கற்றுத் தந்தவர்கள் வளர்த்தார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறு வயதிலேயே 3 வயது இருக்கும் பொழுது மக்காவிற்கு வந்து தன்னுடைய மகனை ஓத வைக்க அனுப்புகிறார்கள். ஆசிரியரிடத்திலே வந்து உட்கார்கிறார், அமர்கிறார். அவர்கள் ஓதை சொல்கிறார்கள். அந்த ஆசிரியர் ஆரம்பிக்கிறார், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆசிரியர் ஓதும் பொழுது இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொடர்ந்து ஓத ஆரம்பித்தார்கள். அலிஃப் லாமில் தொடங்கி சுப்ஹானல்லதி 15 ஜுஸ்வுகளை மனப்பாடமாக ஓதினார்கள். 3 வயது சிறுவர். ஆசிரியர் கேட்டார், என்கிட்ட ஓத வந்திருக்கியா, ஓத சொல்லி கொடுக்க வந்திருக்கிறியா? உங்க அம்மா என்னைய ஓத சொல்லி கொடுங்கன்னா நீ என்ன செய்யற? எனக்கு ஓத சொல்லி கொடுக்க போலையே, எப்படி இந்த திறமை உனக்கு வந்தது என்று கேட்கும் பொழுது இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தாய் நான் சிறு வயதில் இருக்கும் பொழுதே எனக்கு பால் ஊட்டும் பொழுதே ஒழுவோடு தான் பால் ஊட்டுவார்கள். அது மட்டுமல்ல, எனக்கு பால் தரும் பொழுது குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டேதான் எனக்கு பால் ஊட்டுவார்கள். அதை கேட்டு நான் 15 ஜுஸ்வுகளை மனப்பாடம் பண்ணினேன் என்று இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். தாய்மார்களே, உங்களுடைய சிந்தனைக்கு நான் விடுகிறேன். இந்த சமுதாயத்தை முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த அகலாக்குகள், இந்த குணங்கள் வரக்கூடிய காலங்களிலே உங்களிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்ததினால்தான் இந்த சமூகத்தில் ஏராளமான பேராண்மை மிக்க ஆளுமைகளை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2 வருடம் தான் ஆட்சி செய்தார்கள். 2 வருடம் ஆட்சி செய்தார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு புரட்சி மிக்க ஆட்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? அவர்களுடைய அந்த ஆட்சியிலே ஜகாத் வாங்குவதற்கு ஆள் கிடையாது, சதகா வாங்குவதற்கு ஆள் கிடையாது. அந்த பைத்துல் மாலுடைய பொருட்களை எல்லாம் வந்து தருகிறார்கள். அமைச்சரே, அரசரே, ஜகாத் வாங்க யாரும் இல்லை, சதகா வாங்க யாரும் இல்லை. இந்த பணத்தை நாங்கள் என்ன செய்வது? ஏழை குமர்களுக்கு கொடுங்கள். ஏழை குமர்களே இல்லை. கடனாளிகளுக்கு கொடுங்கள். கடனாளிகளே இல்லை. சொல்லும் பொழுது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த பணத்தை எல்லாம் தானியங்களாக மாற்றி இந்த அரபுலக மலைகளிலே வீசிவிடுங்கள். என்னுடைய ஆட்சியிலே ஒரு பறவை கடந்து போனாலும் பசியோடு போகக்கூடாது, அது
பசியாவது அந்த மக்களை விட்டும் திரும்பக்கூடாது என்று அந்த பணங்களை எல்லாம் தானியங்களாக மாற்றி அவர்கள் அந்த ஜீவராசிகளுக்கு விடச் சொன்னார்கள் என்றால் இப்படிப்பட்ட உயர்ந்த ஆட்சி, இந்த பக்குவம் எப்படி கிடைத்தது? அவர்களுடைய தாய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஆசிம் அவர்களுடைய பிறந்த மகளின் மூலமாக வந்தவர்கள் தான் இரண்டாவது உமர் என்று அழைக்கப்படுவார்கள். இப்படி ஏராளமான உதாரணங்கள், வரலாறுகள் இந்த சமூகத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வரக்கூடிய விஷயங்களிலே பெண்கள் தான் அதிகமாக பங்காற்றியவர்கள். அந்த அடிப்படையிலே உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டுவிடுகிறேன். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் மோசமான காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய சமூகத்தை, இந்த சமூக மக்களை நாம் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற வரலாறுகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். வரலாறுகளை தெரிந்தால் மட்டும் போதாது, அந்த வரலாறுகளின் படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் பங்காற்ற வேண்டியவர்கள் பெண்களே என்ற ஆழமான கருத்துக்களை சிறந்தவர்கள் சொல்லியுள்ளார்கள். சொல்வார்களே, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை என்பதாக. இந்த உலகத்தினுடைய முதல் சீர்திருத்தம் வஹி, அல்லாஹ்வுடைய அறிவிப்பு, தூதுத்துவம், நபிமார்களை அனுப்பியதுதான் இந்த உலகத்தினுடைய முதல் சீர்திருத்தம், முதல் முன்னேற்றம், சமூக மாற்றத்தினுடைய முதல் அடிப்படை என்று வைத்தால், அந்த வஹியை நபி அவர்கள் வாங்கி வந்து யாருடைய கையில் கொடுத்தார்கள் என்றால் தாய்மார்களுடைய கைகளில் தான் கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் பாசிட்டிவான விஷயங்களை ஹஸரத் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். இப்படி எல்லாம் நம்முடைய தாய்மார்கள் இருக்கிறாங்க என்று. இன்னைக்குள்ள சமகாலத்துல சமூக வலைதளங்கள் நிறைந்து விட்ட இந்த காலத்துல மிக எச்சரிக்கையோடு, குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். தாய்மார்கள் இருக்கிறதுனால ஒரு செய்தியை ஞாபகப்படுத்திக்கிறேன். ஒரு ஆண் அவன் தவறு செய்தால் இந்த சமூகம் அவனை எப்படி பார்க்கும் என்றால், அவன் வயசு கோளாறுல ஏதோ தப்பு செஞ்சுட்டான், அவன் ஏதோ தப்பு செய்யறான், பின்னால திருந்துவான், அவன் மாறிக்கிடுவான், அவன் திருந்திக்கிடுவான் அப்படின்னு ஏதாவது தவறை சப்பக்கட்டு கட்டும், தவறை சரிப்படுத்த பார்க்கும். ஆனா ஒரு பெண் தவறு செய்தாள் என்றால் அவள் மட்டும் அதற்கு பொறுப்பாளியாக ஆக மாட்டாள். அவளுடைய குடும்பம், அவளுடைய சந்ததி, அவளுடைய சமுதாயம் சேர்ந்து பொறுப்பாளியாக்கப்படும் என்பதை நான் என் வார்த்தையில சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் இட்டுக்கட்டிய பொழுது, இட்டுக்கட்டி கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அந்த மக்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யா உஃப்த ஹாரூன மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. ஹாரூனுடைய சகோதரியே, உன்னுடைய தாயோ அல்லது உன்னுடைய குடும்பத்தார்களோ இப்படி கெட்டவள் அல்லவே. தவறு செய்த ஒரு குற்றத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது சுமத்தி விட்டு யார் மீது பழி சுமத்தப்படுகிறது? உன் குடும்பம் நல்ல குடும்பம் தான், உன்னுடைய சகோதரர் ஹாரூனுடைய சகோதரியே, உன்னுடைய தாயோ உன்னுடைய குடும்பத்தார்களோ இப்படி தப்பு செய்யலையே அப்படின்ட்டு அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கின்றான். ஒரு தாய், ஒரு பெண்ணினுடைய தவறு அவருடைய குடும்பமாக தொடரும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கின்றான். இதை ரொம்ப கவனத்துல இன்றைய காலகட்டத்தில், முந்தைய காலகட்டத்தில் இதை குறித்து பெரிதாக சொல்லப்படல, ஆனா இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் எல்லோருடைய கைகளிலும் நிறைந்து விட்ட இன்றைய காலகட்டத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வை நாம் சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக சமூக முன்னேற்றத்தில் பெரிதும் பங்காற்ற வேண்டிய பொறுப்புதாரிகள், செல்வந்தர்களே என்ற தலைப்பில் முகமது அனஸ் யூசுப் ஹஸரத் அவர்கள் உரையார். கண்ணியத்திற்குரிய கருத்தரங்கத்தினுடைய உலமா பெருமக்களே, நேரத்தினுடைய அருமை கருதி இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைப்புகளில் 6 நிமிடத்திற்குள் முடித்துக் கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நஹ்மதுல்லாஹ் அல்லதி வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வலா துன்ஃபிகூ மின் கைரின் ஃபலிஅன்ஃபுஸிகும். ஸதகல்லாஹுல் அலீம். இங்கு வந்திருக்கும் அனைவர்களுக்கும் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் பங்காற்ற வேண்டியவர்கள் செல்வந்தர்களே என்ற தலைப்பில் உரையாட நான் இங்கு வந்திருக்கிறேன். நாம் அசலில் எடுத்து பார்த்தோமேயானால் சமுதாயம் முன்னேற்றத்தில் பெரிதும் தன்னை ஆழ்த்தி கொண்டவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேறு யாரும் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் உழைத்தவர்கள் கிடையாது. நபி அவர்களை முழு சமுதாயத்திற்கு முன்னேற்றத்தை கொண்டு போவதற்காகவே அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். அல்லாஹ் கூறும்போது சொல்லுவான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த முழு அகிலத்திற்கும் அருள்கொடை, உலக ரீதியாகவும் மறுமையினுடைய நீதி ரீதியாகவும் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகக்கூடியவர்கள் நபி அவர்கள். அந்த நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் ஆறுதல் கூறும் சமயத்திலே 3 விஷயத்தை சொல்லுகிறான். அதுல ஒண்ணு என்னது அப்படின்னு சொன்னா, உங்களை முதல்ல ஆதரவற்றவர்களாக நாங்கள் பார்த்தோம், அப்போ உங்களுக்கு அபயம் அளிக்கக்கூடிய இடத்தை கொடுத்தோம். அதுக்கடுத்து நாங்க என்ன நிலையில பார்த்தோம், உங்களை அறியாதவராக உங்களுக்கு அந்த நேரு வழியில் செல்லக்கூடிய அனைத்து விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தோம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வறிய நிலையில் உங்களை பார்த்தோம், செல்வந்தர்களாக உங்களை ஆக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் இங்கு குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தை பெரிதும் முன்னேற்றத்தில் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுக்கு தேவை செல்வம். அப்ப அந்த செல்வத்தை அல்லாஹ் நபியவர்களுக்கு கொடுத்தான் என்றால் எதன் மூலம்? கதீஜா அம்மையார் அவர்களுடைய செல்வத்தை அனைத்தையும் நபியவர்களுக்காக சமூக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு நபியவர்கள் சொல்வார்கள், வரச தனீபி மாலிஹா, அவர்களுடைய அனைத்து பணத்தையும் எங்களுக்காக கொடுத்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லுவார்கள், உலகத்தில் உள்ள அனைத்து கடன்களையும் நான் முடித்து விட்டேன், ஆனால் அபூபக்கருடைய மாலுக்கு சரியான ஒரு பங்கீட்டை நான் கொடுக்க முடியவில்லை, மறுமையில் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அப்ப அவர்கள் நபி அவர்களுக்காக கடன் கொடுத்தார்கள்? இல்லவே இல்லை, சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தங்களுடைய செல்வங்களை அனைத்தையும் செலவழித்தார்கள். நாம் வரலாறுகளிலே பார்ப்போம் எந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எத்தனை அடிமைகளை, வறிய அடிமைகளை வாங்கி உரிமையிட்டிருக்கிறார்கள். அந்த அடிமைகளின் மூலமாக இஸ்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்தது, சமூகம் எந்த ஒரு முன்னேற்றத்தை அடைந்தது. கபாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதே போல பிலால் ரலியல்லாஹு தஆலா, ஏராளமாக சொல்லலாம். அவர்கள் சொன்ன ஒரே காரணம், அவர்களுடைய தந்தை அவர்கள் வந்து முறையிடுகிறார்கள், வாங்கக்கூடிய அடிமைய ஏதாவது நல்ல ஒரு தடகாத்தமான அடிமையை வாங்கி உரிமையிட்டாலாவது பிற்காலத்தில் உனக்கு உதவும் சொல்லி சொன்னாங்க. அப்ப அவர்கள் சொன்னது என்ன? அவர்கள் நான் இந்த உலகத்திற்காக நான் உழைக்கவில்லை, மறுமைக்காக. அப்போ ஒரு செல்வத்தினுடைய எண்ணத்தில் எண்ணம் இருக்க வேண்டும் என்றால் மறுமைக்காக நாம் பணியாற்ற வேண்டும் என்றும் போது சமுதாயத்தினுடைய பணி முன்னாடி வரும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றப்ப, இந்த நீங்க செல்வந்தர்கள் நாம் செலவழிக்கக்கூடிய அனைத்து செலவுகளும் நமக்குரியது, சமுதாயத்திற்கு இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம சமுதாயத்துக்கு செய்யல, அது நமக்கு தான் செய்யறோம்ன்றது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வமா துன்ஃபிகு மின் கைரின், நலவுகள்ல நீங்க செலவழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா வலி அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு தான் நீங்க செலவழிக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லி காட்டுகிறான். எனவே சமுதாயத்திற்காக செலவழிக்கக்கூடிய அனைத்து பணிகளும், நம்முடைய செல்வத்தை கொடுக்கக்கூடிய அனைத்தும் அது நமக்கே மறுமையில் வந்து நிற்கும் என்பதற்கு வேறு எந்த ஒரு இதுமே கிடையாது. அதே போல சமுதாயத்தில் செல்வந்தர்களுடைய சீர்கேடு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா பெரிய தொய்வு ஏற்படும். ஹஜ்ரத் அவர்கள் முன்னாடி சொன்ன மாதிரி கியாமத்து நாள்ல எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி செலவழிச்சீங்க அப்படின்றது எல்லாம் கேட்காத வரைக்கும் அந்த இடத்தை விட்டு யாராலும் நகல முடியாது. அப்ப சம்பாதிச்ச விஷயத்தையும் சொல்லணும், செலவழிச்ச விஷயத்தையும் சொல்லணும். நல்ல விதத்துல எப்படி சம்பாதிக்கிறது முக்கியமோ, நல்ல விஷயத்தில் சமூக முன்னேற்றத்திற்கு செலவழிக்கிறது ரொம்ப முக்கியம். இருக்குதிலேயே குர்ஆன் ஒரு பணக்காரனை பற்றி சொல்லும். இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம் வஆத்தைனாஹு மினல் குனூஸி இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பா உலில் குப்பா. சக்தியுடைய ஒரு பெரிய கூட்டம் அவனுடைய கசானாவுடைய சாவியை மட்டும் சுமந்து செல்லும். அவனுக்கு 4 உபதேசம் குர்ஆன்ல வருது. அந்த 4 உபதேசத்துல
அவன் செல்வத்தை சமூகத்திற்கு செலவழிக்காத நேரத்தில் உனக்கு ஏற்படக்கூடிய தண்டனையையும் சொல்லுகிறது. அதே போல சமூகத்திற்கு செலவழிக்கும் நேரத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய பலாபலனையும் சொல்லுகிறது. அது அவனுக்கு முதல்ல சொல்லக்கூடிய உபதேசம் என்னது? அஹ்சின். முதல்ல லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். நீ பெருமை அடிக்காத, செல்வத்தை வச்சு பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. அதே போல வபுத்தகு ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆখিরা வலா தன்ஸ நஸீபக் மினத் துன்யா. அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தை ஆதரவு வைத்து மறுமைக்காக சமூகத்திற்கு உன்னுடைய செல்வத்தை செலவழி. அந்த நேரத்தில் சமூகத்துக்கு மட்டும் எல்லா பணத்தை செலவழிச்சிடாத. மினத்துன்யா, உலகத்திலிருந்து உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கொள். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு வாரி வழங்கி இருப்பதை நீ சமூகத்திற்காக நல்ல விதமாக கொடு அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்தினர் சொல்லுவார்கள். அதை எல்லாம் குறிப்பிடுகிறார். அப்ப அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க அனைத்துமே இந்த சமூகத்திற்கு நாம் பணியாற்றுவதற்காகத்தான். ஒருத்தர் எப்ப பெருமை அடையலாம் தெரியுமா? அது அல்லாஹ் பெருமைக்குரியவன். ஏன்? அவனுடைய அனைத்து தன்மைகளும் அவனுக்குரியது. அப்ப செல்வந்தர்கள் பெருமை அடையக்கூடாது என்பதற்கு இந்த இடத்துல என்ன உதாரணம்? அது அனைத்தும் அவர்களுக்குரியதல்ல, அவர்களின் மூலமாக சமூகத்திற்கு செய்யப்பட வேண்டியது. இன்றும் கூட பலர்கள் சமூகத்திற்கு செய்த தியாகங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஏராளமான கல்வி கூடங்களை இஸ்லாமியர்கள் மூலமாக உருவாகி இருக்கிறது. அதே போல சுதந்திர போராட்டத்தில் தங்களுடைய பொருள்களை அள்ளி வீசி இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். பலர்கள் பின்புலமாக இருந்து பணங்களை மட்டுமே கொடுத்து உதவி இருக்கிறார்கள். செல்வந்தர்கள் மூலமாக சமூகம் கண்டிப்பாக முன்னேறிய தீரும். அதே போல செல்வந்தர்களிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு பெரிய தன்மை என்ன அப்படின்னு தெரியுமா? கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது பெரிய மோசம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அவன் யூகஷஹ நஃப்ஸிஹி ஃபௌலாயிக ஹுமல் முஃப்லிஹூன். யார் கஞ்சத்தனத்தை விட்டு தன்னுடைய ஆத்மாவை பாதுகாத்துட்டார் அவரே வெற்றி அடைந்தார். அப்ப கஞ்சத்தனம் ஒருத்தருக்கு இருக்குமேயானால் அவர் எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுகிறார்? அவர் வெற்றியை விட்டு தூரமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். எனவே கஞ்சத்தனம் செல்வந்தர்களில் ஒருபோதும் இருக்கக்கூடாத தன்மை. நம்ம கஞ்சத்தனம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் யாரு கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சமுதாயத்திற்கு கஞ்சத்தனம் செய்யவில்லை, மாறாக தனக்குத்தானே கஞ்சத்தனம் செய்கிறார்கள். நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய சமுதாய பணி அனைத்துமே மறுமையில் உங்களுக்கு நன்மையை வாரி வழங்கக்கூடியதாக இருக்கும். நீங்க இன்னைக்கு செலவழிச்சு இன்னைக்கு அதை யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மறுமையில உங்களுக்கு செய்யப்படக்கூடிய கஞ்சத்தனம். கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். ஹஜ்ரத் புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹு தஆலா 2 நபர்களை தவிர வேற யார் மீதும் பொறாமைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் ஹதீஸ்ல சொல்லுவாங்க. அதுல என்னது? ரஜுலன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஃபஸல்லதஹு அலா ஹலகத்திஹி ஃபில் ஹக். சத்தியத்தில் தங்களுடைய கொடுக்கப்பட்ட அனைத்து செல்வத்தையும் செலவழிக்கக்கூடிய செல்வந்தரை பார்த்து பொறாமைப்படுவதொன்றும் தவறல்ல. அல்லாஹ் தஆலா இன்னைக்கு செல்வந்தர்களை பார்த்து பொறாமைப்பட சொல்லல, செல்வந்தர்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் கை சேதப்பட்டதல்ல குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். காரூனை பார்த்து கேட்பாங்களாம், அவனுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தோட அந்த பணபலத்தோட வரக்கூடிய நேரத்துல அந்த காரூனை பார்த்து அனைத்து பேரும் ஆசைப்படுவாங்க, அல்ல எனக்கு இதை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் அந்த பூமிக்குள்ள மூழ்கடிக்கும் போது அனைவரும் கை சேதப்படுவார்கள். இந்த மாதிரி நிலையை நம்மள்ட்ட எல்லாம் பாதுகாத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப செல்வந்தர்களை பார்த்து அல்லாஹ் பொறாமைப்பட சொல்லவில்லை, மாறாக செல்வந்தர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் சமுதாயத்திற்கு நற்பணி பண்ணும் போது அவங்க மாதிரி செல்வம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நானும் அல்லாஹ்வுடைய பாதையில் சமூக முன்னேற்றத்திற்காக செலவழிக்க வேண்டும் என்று நீங்க பொறாமைப்படுங்க. இது ஆகமாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அப்ப சமுதாய பணிக்காக நாம் முன்வரும் போது அதை அல்லாஹ்வே பொறாமைப்படுறதுக்கான அனுமதி கிடைக்குது. 2வது கல்வியாளர்கள் சொல்லுவாங்க. அந்த கல்வியாளர்களை அதிகமாக உருவாக்கியதே செல்வந்தர்கள் தான். செல்வந்தர்கள் ஏராளமான மதரசாக்களை பாருங்கள், செல்வந்தர்களுடைய எத்தனை பணங்களை செலவழிக்கிறாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சமுதாயத்திற்கு செய்த பணி எவ்வளவு! அவர்கள் படித்த புகாரா மதரசாவை ஒரு நேரத்தில் அந்த அரசர் இழுத்து மூடுவதற்கு தயாரானார். அந்த நேரத்தில் அந்த உலமாக்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த இடத்திலிருந்து உருவாக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பெரும் ராணுவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? மக்களிடத்திலே ஒரு நல்ல விதத்தில் உழைப்பு செய்யக்கூடியவர்கள், சமுதாயத்தை முன்னேற்றி செல்லக்கூடியவர்கள். எனவே மதரசாவை மூடாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் புகாரா அந்த நாட்டு அரசர் அதை மூடல.
அப்ப அதுல இருந்து படிச்சு வந்தவங்க இமாம் கஸ்ஸாலி. அப்ப அந்த நேரத்தில் அந்த செல்வந்தர் மட்டும் இது முக்கியத்துவம் இல்லை என்று நினைத்து அந்த மதரசாவை எடுத்திருந்தால் இன்னைக்கு இஹ்யாவுல் உலூமின் மூலமாக அந்த சமுதாயம் பெறக்கூடிய பணியை யாராலும் மீண்டு கொடுக்க முடியுமா? அப்ப சமுதாயத்திற்கு அதிகமாக முன்னேற்றத்திற்கு பங்காற்ற வேண்டியவர்கள் செல்வந்தர்களே. செல்வம் இருக்கக்கூடியவர்கள் எந்த விதத்திலும் நீங்கள் உங்களிடத்திலே கஞ்சத்தனம் வைத்து அதை வைத்து விடாதீர்கள். எந்த வழியிலெல்லாம் செல்வத்தை செலவழிக்க முடியுமோ அந்த வழியில் செலவழிங்கள். அதற்கு ஒரு உதாரணம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்வத்தை செலவழித்ததனால் எந்த அளவிற்கு நபியவர்கள் சொன்னார்கள் என்றால், இதற்கு பிறகு என்ன சென்றாலும் உஸ்மான் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அப்ப நம்ம செல்வத்தை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் செலவழிக்கும் நேரத்தில் அல்லாஹ்விடத்திலும் நம்முடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே சமுதாய பணியில் அதிகம் பங்கேற்ற வேண்டியவர்கள் செல்வந்தர்களே என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நபி அவர்கள் சொல்வார்கள், தான தர்மம் அதாவது புடைத்தன்மை அழகானது, அது செல்வந்தர்களிடத்தில் இருக்கும்போது அது மிக அழகானது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். புடையாளர்களுடைய பட்டோலை அவருடைய மௌத்துக்கு பிறகு மூடப்படாது. இந்த சமுதாயம் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு உண்மை. இன்னைக்கு இந்த சமுதாயம் ஓரளவுக்கு கல்வியில கொஞ்சம் முன்னேறி இருக்கிறதுனா, உலக கல்வியிலும் சரி மற்ற நிலைகளிலும் அதனாபட்டணத்தில் அப்துல் காதிர் ஹாஜியார் அவர்களோ அல்லது உத்தமபாளையத்தில் ஹாஜி கருத்தராவுத்தர் அவர்களோ திருநெல்வேலியில் சதகத்துல்லாப்பா அவர்களோ போன்றவர்கள் செய்த கல்விக்காண்டி அவர்கள் செய்த அந்த பெரிய ஒரு தர்மங்கள் தான் இன்னைக்கு சமுதாயத்துல செல்வந்தர்கள் அதிகமாகிட்டாங்க, ஆனா கொடைத்தன்மை குறைஞ்சு போயிருச்சு. நம்ம நினைக்கலாம், நம்ம தான் கேட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருக்கமே அப்படின்ட்டு. இல்ல, உன்னை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த சமுதாயத்துல வக்ஃப் அப்படிங்கிற ஒரு பண்பே இன்னைக்கு மறைஞ்சு போயிருச்சு. நம்முடைய முந்தைய சமுதாயத்தினர்கள், நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு மதரசாவுக்கு பள்ளிவாசலுக்குன்னா 1000-2000 இல்ல, அந்த இடம் என் இடம் தாங்க, அதுல நீங்க கட்டிக்கங்க. அதை கட்டுறதுக்கு எவ்வளவு செலவு, முழு இதை நான் கொடுக்கிறேன். என்னன்னா அப்படி கொடுக்கும் பொழுது அந்த செல்வந்தர்களுடைய பட்டோலை மூடப்படாது. அங்கு தொழுகும் பொழுதெல்லாம், அங்கு ஓதப்படும் பொழுதெல்லாம் அந்த நன்மை அவருடைய கபருக்கு போய்கொண்டே இருக்கும். செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வங்களை கொண்டு மார்க்கத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதை சொல்லியுள்ளார்கள். அடுத்தபடியாக சமூக முன்னேற்றத்தில் பெரிதும் பங்காற்ற வேண்டியவர்கள் கல்வியாளர்களை என்ற தலைப்பில் முகமது யூனுஸ் வல் மஹதி அவர்கள் பேசுகிறார். الحمدلله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் பங்காற்ற வேண்டியவர்கள் என்ற தலைப்பில் கல்வியாளர்களே என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்காக திருமகநகர மஜ்லிஸ் உலமா சபையின் இந்த மிக பெரும் ஒரு மாநாட்டில் தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். முதலில் இந்த தலைப்பை நாம் கவனிக்கும் பொழுது சமுதாய முன்னேற்றம் என்று எடுத்துக்கொண்டால் பல்வேறுபட்ட விஷயங்களில் ஒரு சமுதாயம் முன்னேற்றிக் கொண்டேதான் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்டு ஒரு தலைப்பு கொடுக்கப்படவில்லை. சமுதாய முன்னேற்றம் என்று கொடுக்கப்பட்ட நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நவீனத்தின் மூலியமாக, கல்விகளின் மூலியமாக, ஒழுக்கத்தின் மூலியமாக, செல்வத்தின் மூலியமாக என்று பல்வேறுபட்ட விஷயத்தில் இந்த சமுதாயம் தன்னுடைய முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் இந்த கல்வியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று கூறினால் கல்வியாளர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது நாம் அதனுடைய கருத்துக்களை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். கல்வியாளர்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் வெறும் கல்வியை கற்றுக் கொடுப்பவர்கள் மட்டுமல்ல, தன்னுடைய கல்வியை வைத்து மற்றவர்களுக்கு பலன் தரும் வண்ணமாக தன்னுடைய கல்வியை பயன்படுத்தக்கூடியவர்களும், அந்த கல்வியை தனக்குள் வைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் அந்த கல்வியை மற்றவர்களுக்கு பலனுள்ளதாக, மற்றவர்களுக்கு இன்னும் அதிகமாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகவும் ஆக்கி வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவர்களுமே கல்வியாளர்கள் தான். அந்த வகையில் பார்த்தோம் என்று கூறினால் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னுடைய கல்வியை மேம்படுத்திக் கொண்டவர்கள் அனைவர்களுமே கல்வியாளர்கள் தான். ஒரு காலத்தில் கல்வி என்பது மிகவும் பஞ்சமானதாக இருந்தது.
எழுதவும் படிக்கவும் தெரியாத காலகட்டங்களில் கல்வியினுடைய தேவைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது கல்வி என்பது அத்தியாவசிய தேவையாகவே நம்முடைய வாழ்வில் வந்துவிடுகிறது. இருப்பதற்கு இடம், உண்ணுவதற்கு உணவு, உடுத்துவதற்கு ஆடை என்று அத்தியாவசியான வாழ்க்கையில் இப்பொழுது கல்வியும் வந்துவிடுகிறது. கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு இப்பொழுது வாழக்கூடிய இந்த வாழ்வாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரும் ஒரு அங்கமாக, வாழ்வாதாரத்திற்கு அவனுடைய சுய முன்னேற்றத்திற்கு அது மிகவும் முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. எனவேதான் கல்வியாளர்களை இன்று இந்த தலைப்புகளை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த தலைப்பை நாம் கல்வியாளர்கள் என்று பார்க்கும் பொழுது, கல்வியாளர்களுக்கெல்லாம் கல்வியாளனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு அவனிடத்தில் நாம் பார்த்தோம் என்று கூறினால், சமுதாய முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு கல்வியை பயன்படுத்தினான் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டும். மலக்குமார்களிடம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு இது போன்ற மனித குலத்தை நான் படைக்கப் போகிறேன் என்று கூறியவுடன், வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக, நாம் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம். மலக்குகள் கூறுகிறார்கள், நாம் உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம், எதற்காக நீ இன்னும் மனிதர்களை படைக்கப் போகிறாய் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு அடுத்த வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான் அந்த நிகழ்வை. வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு கல்வியை, அதனுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பெயர்களையும் கற்றுக் கொடுத்து மலக்குமார்களுக்கு மத்தியிலே மனித குலத்தை உயர்த்தி காட்டினான் என்பதையும் நாம் அந்த வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். ஏன் செல்வத்தை கொடுத்திருக்கலாம், அவர்களுடைய உடல் அமைப்புகளில் இன்னும் அதிகமாக ஆரோக்கியத்தை தந்து அவர்களை சிறப்பித்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு மனித குலத்தை மலக்குகளுக்கு மத்தியிலே முன்னேற்றி காட்டுவதற்காக, அவர்களை வளர்ச்சி பெற்ற காட்டுவதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் கல்விதான். எனவேதான் இந்த கல்வியை நாம் பார்க்கும் பொழுது கல்வியாளர்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு பங்கு வகிக்க வேண்டும் என்பதற்கு இந்த குர்ஆனில் வரக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு காட்டிய இந்த வழிமுறையே மிகவும் ஏற்றமான ஒன்று. அடுத்ததாக கூறப்படக்கூடிய கருத்து என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளில் சமூக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திய நபர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமாக கல்வியாளர்கள் தான் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்குள் செல்லும் பொழுது ஒரு சில சகாபாக்கள் நஃபில் தொழுது கொண்டிருந்தார்கள். மற்றும் ஒரு சில சகாபாக்கள் பாடங்களை, தீனுடைய காரியங்களில் இருக்கக்கூடிய பாடங்களை கற்கக்கூடியவர்களாக அமர்ந்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக சென்று அங்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்வியாளர்களிடம் அமர்ந்தார்கள் என்பதை வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அமர்ந்தது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நஃபில் தொழுகை கூட தொழுகக்கூடியவர்கள் அவர்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். ஆனால் இங்கு நடக்கப்படக்கூடிய இந்த கல்வியாளர்களிடம் இருக்கக்கூடிய இந்த கல்வி இருக்கிறது அல்லவா, இது அறியாமையை நீக்கி சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு ஏற்று செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஒரு கருவியாக இந்த கல்வி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை சொல்லிக் கொடும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரபல்யமான இந்த வாக்கியத்தை கூறுகிறார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ஆசிரியனாகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன், கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக, ஒரு கல்வியாளனாகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாய முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு கல்வியாளர்கள் பயன்பெற வேண்டும் என்பதை அங்கு முக்கியப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். அடுத்த கருத்து என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தில் ஒழுக்கத்தை, தீனினுடைய கல்வியை அதிகப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி பல்வேறுபட்ட நாடுகளுக்கு, பல்வேறுபட்ட ஊர்களுக்கு, பல்வேறுபட்ட தேசங்களுக்கு, கண்டங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியாளர்களை தான் அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் அங்கு சென்று உங்களுடைய கல்விகளை பரப்பி அங்கு இருக்கக்கூடிய மக்களை மடமையில் இருந்து நீக்கி உங்களுடைய கல்வியினுடைய அந்த சரத்தால் சமுதாயத்தை நீங்கள் முன்னேற்றி கொண்டு வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியாளர்களை தான் பயன்படுத்தினார்கள் என்பதையும் நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். இது பாருங்கள், நாம் பார்க்கும் பொழுது சமுதாயத்திற்கு பெரிதும் பங்காற்ற வேண்டியவர்கள் கல்வியாளர்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, கல்வியாளர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இப்பொழுது நம்முடைய காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நவீனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நவீனங்களை பார்த்தால் நம்முடைய கல்விகளை எந்த அளவுக்கு உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த நவீனங்களை எல்லாம் கண்டுபிடித்து நமக்கு சமுதாயத்திற்கு நற்பணியாக தந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு இந்த காலத்தில் நவீனம் வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த வளர்ச்சிகளுக்கு அனைத்திற்கும் பின்னால் இருப்பவர்கள் கல்வியாளர்கள் தான். தாமஸ் ஆல்வா எடிசன்
லைட்டை கண்டுபிடித்து விட்டு அதை நான் மக்களுக்கு தரமாட்டேன் என்று சுய தேவைக்காக நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று அவர்கள் அதை வெளிப்படுத்தாமல் வைத்திருந்தால் இப்பொழுது பல்வேறுபட்ட சூழல்களில் நாம் இருள்களில் தான் நாம் அமர்ந்திருப்போம். இன்னும் பல்வேறுபட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதை மக்களுக்கு கொடுக்காமல் அந்த கல்வியை தனக்குள் வைத்திருந்தார்கள் என்று கூறினால் சமுதாயத்திற்கு எவ்விதமான நவீனங்களும் வளர்ந்திருக்காது, அதன் மூலியமாக சமுதாயமும் பல்வேறுபட்ட அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்காது என்பதையும் நாம் இந்த சம்பவங்களின் மூலியமாக நாம் கருத வேண்டும். எனவேதான் இது போன்ற விஷயங்களில் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது கல்வியாளர்கள் தான் அதிகமாக முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும், பெரிதும் பாடுபட வேண்டும் என்று என்னுடைய கருத்தரங்கத்தில் என்னுடைய கருத்தை உறுதி செய்தவராக என்பதை நிறைவு கொண்டு வருகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.